வெல்கம் டு ஐஸ்வர்யா யூடியூப் சேனல். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோதாவரி மகாநதி அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கிருஷ்ணா நதி பார்க்க போகிறோம், காவிரி நதி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிருஷ்ணா நதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகாபலேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல உருவாகுது. ஓகேங்களா? அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது இந்த மகாபலேஸ்வரர் அப்படிங்கிற இடம். அந்த இடத்துல உருவாகுது. இது சுமார் 1400 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் பாய்ஞ்சு 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநிலத்தை கொண்டிருக்கிறது. அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய தீபகற்ப ஆறுகளில் இது 2வது பெரிய நதின்னு சொல்கிறாங்க. அப்போ 1வது பெரிய நதி எதுனா கோதாவரி தான். ஓகேங்களா? இது நேற்றே பார்த்துருப்போம். அப்போது 2வது பெரிய நதி என்னென்னா கிருஷ்ணா நதி தான் தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய நதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநிலத்தை வந்துட்டு உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நதியோட கிருஷ்ணா நதியோட துணையாறுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா மற்றும் பெடவாறு அப்படின்னு சொல்கிறாங்க. கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா மற்றும் பெடவாறு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணா நதியோட ஒரு முக்கிய துணையாறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிருஷ்ணா நதி பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தின் வழியாக பாய்ந்து ஹம்சலா தேவி என்ற இடத்துல வங்காள விரிகுடாவில் கலக்குது. அப்போ கிருஷ்ணா நதி எங்கே உருவாகுது அப்படின்னா மகாராஷ்டிராவில் மகாபலேஸ்வரர் அப்படிங்கிற இடத்துல உருவாகி சுமார் 1400 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் பாய்ந்து 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வடிநிலத்தை கொண்டு இந்திய தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய நதியாக கிருஷ்ணா நதி இருக்குது. இது ஆந்திர பிரதேசத்தின் வழியாக பாய்ந்து ஹம்சலா தேவி அப்படிங்கிற இடத்துல வந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது. இதோட முக்கிய துணையாறுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா மற்றும் பெடவாறு. ஓகேங்களா?